பிராய்லருக்கும் நாட்டுக்கோழிக்கும் ஃபேட் கண்டென்ட் மட்டும் இதுல அதிகம். இதுல ஒரு 6 கிராம் இருக்குன்னா நாட்டுக்கோழியில 1 கிராம் தான் இருக்கு. மத்தபடி புரோட்டீன் கண்டென்ட் ஆல்சோ, குவாலிட்டி ஆஃப் த புரோட்டீன் ஆல்சோ இஸ் த சேம். குவாலிட்டி ஆஃப் த புரோட்டீன்னா என்ன டாக்டர்னு நீங்க கேட்கலாம். புரோட்டீன்லயே எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், செமி எசென்ஷியல், நான் எசென்ஷியல் இருக்கு. இந்த மூணுமே நாட்டுக்கோழிலயும் இருக்கு, பிராய்லர் கோழிலயும் இருக்கு. சோ இப்ப ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதை விட இது பெஸ்ட், இதை விட அது பெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இல்லையா? நாட்டுக்கோழி, பிராய்லர். பிராய்லர் சிக்கன்ல தோல் அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா அது பியூர் ஃபேட். சோ நான் பிராய்லர் சாப்பிடுறேன்னு தோலை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அது பிராய்லர் மேல தப்பு இல்ல, நம்மளோட ஹேபிட்ஸ்ல தப்பு. சரி, அந்த லீன் மீட் டெஃபினட்டா சாப்பிடலாம். நான் சாப்பிடுறேங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300-400 கிராம் நான் சாப்பிடுறேன். அண்ட் நான் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்குள்ளே ஒரு பயம். என்ன மாதிரி ஒரு சர்ஜனையே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கண்டிஷன் பண்ணி நானே கில்ட்டோட சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னடா, ஆனா என்ன நாட்டுக்கோழி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டாவும் இல்ல, கொஞ்சம் சூவியாவும் இருக்குது. என்னடா பிராய்லர் நம்மளுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கேன்னு ஐ வாஸ் ஆக்சுவலி அவாய்டிங் புரோட்டீன் இன்டேக். சோ நான் டிசைட் பண்ண, சரி உண்மை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு பாத்துடலான்னு. ஐ ஹவ் researched all over the world. So இப்போ நாங்களும் இப்ப கில் ஃப்ரீயா இனிமேல் சிக்கன் சாப்பிடலாம். டெஃபினட்டா நீங்க புரோட்டீன் இன்டேக் எடுக்கணும். புரோட்டீன் நீங்க எடுக்கலன்னா உடம்பு உங்களுக்கு ரிப்பேர் ஆகாது on a daily basis. நோய் உங்களுக்கு சரியாகாது, இம்யூன் செல்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது, முடி வளராது, தோல் நல்லா இருக்காது. புரோட்டீன் இஸ் கீ ஃபார் பாடி பில்டிங். ஸ்கூல்லயே சொல்லி கொடுப்பாங்க புரோட்டீனோட வேலை என்ன, இட்ஸ் a பாடி பில்டர். அதை மறந்துடுறோமே நம்ம. இப்போ பாவம், இந்த பிராய்லர் சிக்கன் ஒரு 2 பீஸ் சாப்பிடுறதுனால வருதுன்றது சயின்டிபிக்காவே என்னால அதை யோசிக்க முடியல. நீங்க பிராய்லர் சிக்கன் மட்டும் ஒரு குழந்தைக்கு 1 வருஷம் 3 மீல்ஸ் நீங்க தந்துட்டே இருக்கீங்க, இந்த சேஞ்சஸ் எல்லாம் வருதுன்னா நான் ஒத்துக்கிறேங்க, சரியா? ஆனா ஜஸ்ட் ஒரு 5 பீஸ் வாரத்துல நம்ம சாப்பிடுறதுனால இந்த சேஞ்சஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றது doesn't make any sense to me. சுகர் இன்டேக், ரிஃபைன்ட் சுகர்ஸ். குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு டோனட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், KFC, ஃப்ரைட் சிக்கன், பர்கர்ஸ், அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அதனால சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி வந்துருது. சின்ன வயசுல இருந்தே ஃபுல்லா ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸே எடுத்துட்டு ஹங்கர் கண்ட்ரோல் சென்டர் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். இந்த மாதிரி ஃபேட் கண்டென்ட் உடம்புல சின்ன வயசுலயே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் இன்னும் ஒரு ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும்.